ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் எழுந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சரியான வேலைங்க. ஷட்டரெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெளியே துணியை துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துணி வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒரு ட்ரிப்பு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப் போட்டு எடுத்துட்டேன். ஸோ சமைக்க போகலான்னு பார்த்தா கிச்சனில் சரியான சூடு. என்ன தான் சமைக்கிறதுன்னு யோசிச்சு கடைசியில் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் பண்ணி முடிச்சிட்டேன். வெறும் பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வாழைக்காய் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். பசங்களுக்கு வாழைக்காய் தொக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெறும் சாம்பார் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்பிளாக எப்படாப்பா கிச்சனை விட்டு வெளியே வரலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சரியான சூடு. காலையிலேயே எதிர்வெயில் வரதுனால பயங்கர சூடாக. ஸோ சிம்பிளாக ஒரு சாம்பார் பண்ணிவிட்டு வாழைக்காய் தொக்கு பண்ணிட்டு காலையில் கோதுமை தோசை கேட்டாங்க பசங்க. ஸோ கோதுமை தோசை போட்டு நைட்டு வச்சுருந்தா ராஜ்மா கிரேவி இருந்தது. அது நல்லா சுட சுட கொஞ்சமாக சுண்டை நல்லா திக்காக்கிட்டு அதை வந்து இந்த கோதுமை தோசை வச்சு கொடுத்துட்டேன். பசங்க சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு கோதுமை தோசை பிடிக்கும், பையனுக்கு பிடிக்காது. ஆனாலும் இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஸோ 2 பேருக்கும் மார்னிங் டிஃபன் வச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த ஒரு லஞ்ச் வேலையை முடிச்சிட்டேன். நாளைக்கு இதே ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.